அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், பார்த்துட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய தங்கச்சி தான் எனக்காக எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டே இருந்தாங்க. நடக்கவே முடியாது, கஷ்டப்பட்டு நடக்க வச்சு எப்படியோ அழுக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு முட்டியில கட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்னோட அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா எத்தனை நாளைக்குப்பா தங்கச்சி அவங்க குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்து இருக்கும். நான் ஒரு யோசனை சொல்றேன். அதாவது எனக்கு போர்டு ஒண்ணு செஞ்சு கொடுத்துரு. அது மேல ஏறி உட்காந்துட்டு நானே தள்ள முடியுதா பாக்குறேன் அப்படின்னு. ரோட்ல எல்லாம் இருக்குமே, அது போடுவாமா கேட்கணும். ஆமாப்பா அப்படின்னு உடனே கால் பண்றதுக்கு சொல்லி அது போர்டும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆனா நான் நினைச்சது போல வீல் கிடையாது. அது ஏதோ ஒரு மோட்டர்ல இருந்து எடுத்து போட்டு இருக்கிறாங்கன்ட்டு அப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது எந்த பக்கம் இழுக்கிறோமோ அந்த திசையை நோக்கி மட்டும்தான் போவேன். நான் சொல்றது வந்து அப்படியே எல்லா பக்கமும் அந்த வீல் சுத்தம். அந்த மாதிரி வீல் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா இவங்க இந்த போல போட்டிருந்தாங்க. ஆனா அந்த போர்ட்ல என்னால கொஞ்சம் கூட ஏறவே முடியல. தரையில இருந்த அந்த போர்டு ஒரு 4 அடி தான் இருக்கும். ஆனா அந்த 4 அடியை கூட என்னால முட்டி தூக்கி அந்த போர்டு மேல வைக்க முடியல. இப்போ கார்பெண்டர் அண்ணா சொன்னாங்க, இப்படி ஏற முடியலன்னா நீ இப்படிக்கா திரும்பி அது மேல உட்காந்து அதுக்கப்புறம் கால் எடுத்து மேல வச்சு பாருமா அப்படின்னு. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப ஏறலாம் எல்லா நேரமும் ஒரே போல இருக்காது இல்லையா? அதுதானா ஒரு கஷ்டம். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா எனக்காக வேற ஒரு போர்டு கூட நீங்க ரெடி பண்ணி கொடுங்க. நான் வந்து வீல் வேணா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். அதே போல ஒரு வீலும் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அதே போல போர்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. போர்டு எடுத்துட்டு வந்து கொடுத்த பிறகு நான் ஏறி உட்கார்ந்துட்டேன். இப்ப என்னால தள்ள முடியல. ஆனா அப்பா ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டாங்க, இந்த போர்டுல வந்து ஒரு கைப்பிடி மாதிரி வச்சு கொடுங்க, அதுல கயிறு பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா அந்த பொண்ணால தள்ளிட்டெல்லாம் போக முடியாதுன்னு அப்பா ஃபர்ஸ்ட்லயே சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்ட பிறகு தங்கச்சி சொல்லிச்சு, சரிப்பா இப்ப ஜெயாவோட அது ஏறி உட்காந்தெல்லாம் முடியுது, அதனால நான் ஊருக்கு போறேன் அப்படின்ட்டு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு நான் அடிக்கடிக்கு வரேன் ஜெயா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய தங்கச்சிங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்ப எங்க அப்பா ஒரு ஒரு டைம்ல என் தங்கச்சிக்கு இருக்கும்போதும் சரி, அவங்க வீட்டுக்கு போயிட்டாலும் சரி, எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு இந்த ஒரு வாரத்துல மட்டும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு தெரியுமா? 7,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். எப்ப பார்த்தாலும் அவங்க எதிர்க்கலையே, அப்பா 7,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், 7,000 ரூபாய் செலவு பண்ணுவோம். இதையே சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்பா கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அப்பா உனக்கு 7,000 ரூபாய்க்குலாம் நான் தரேன். என்னுடைய பென்ஷன்ல நீ வந்து 2,000 கழிச்சுக்கோ. அப்படியே உன்னுடைய கடன் அப்படியே கழிஞ்சுக்கோ. மீதி மட்டும் எனக்கு வேணும்னா கொடுத்துருப்பா. ரீசார்ஜ் இந்த ஸ்நாக்ஸ் அப்புறம் எனக்கு தேவையானதை வாங்குறதால தான் இந்த அமௌண்ட் கூட வாங்குறேன். இல்லைன்னா ஒரு மாசத்துலயே உன்னுடைய கடத்தை முடிச்சிருவாப்பா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கேற்றபடியே அப்பாவும் அதே போலதான் அந்த 7,000 கழியிற வரைக்கும் இப்போ பாதி பென்ஷன் தான் போடுறாரு. இதெல்லாம் என் மனசுல வச்சுதான் நமக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன் ஜாப்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் ஆன்லைன் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்ட பிறகு என்னுடைய தங்கச்சி அது கொடுக்கி கேட்டுட்டே இருக்கும், காசு என்னதான் ஆச்சு, காசு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அது தீபாவளி டைம்ல தான் காலையில வீடியோல இது வரைக்கும் பணம் கட்டி 1 ரூபாய் கூட எடுக்காதவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, அந்த லெட்டர் எப்படி எழுதி கொடுக்கணும்னு சொல்லி வாட்ஸ்அப்ல உங்களுக்கு சொல்லுவாங்க, அதன்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கான டெய்லி இன்கம் மாதிரி மாற்றி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே நானு அது போல லெட்டரும் எழுதி கொடுத்துட்டேன். சொன்னேன், இது போல அமௌண்ட் கட்டினதுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னேன். லெட்டர் எழுதி கொடுத்து ஒரு மாசத்துக்கிட்ட ஆக போகுது, எந்த ஒரு பதிலுமே இல்லை. அதே போல நான் வேற ஒரு ஆன்லைன் ஜாப்ல, அது ஜாப் இல்லை, அது ஒரு லோன் கொடுக்கறதா சொல்லி இருந்து அதுல ஏமாந்து போயிட்டேன். அதால கிடைச்ச குரூப்ல நிறைய சிஸ்டர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க கிடைச்சாங்க. அப்போ அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது
கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அதுல ஒருத்தருக்கு ஒரு நாள் கால் பண்ணிட்டு, உங்கள பத்தி ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள அவங்க பொண்ணு போல பாத்துக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நீங்க வந்துடுறீங்களா? நானும் அங்கதான் இருக்கிறேன். அடிக்கடிக்கு வந்து பாத்துட்டு போறேன். உங்கள நல்லா பாத்துக்குவாங்க. அவங்களுக்கும் பசங்கள்லாம் இல்ல. நீங்க வரீங்களா? அப்படின்னு. ஐயோ! எனக்கு நான் இப்ப வீட்ல இருந்து முதல்ல வரணும். நான் என்னுடைய தங்கச்சி வீட்ல இருக்கிறேன். என்னுடைய தங்கச்சிங்களுக்கெல்லாம் நான் பாரமா இருக்கேன். எங்க அப்பாவுக்கும் என்னால கஷ்டம். அதனால நான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்ட விட்டு போணும். அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய சின்ன தங்கச்சி சொல்லுச்சு, "என்ன வேலை பண்ற நீ? எதுக்காக நீ அப்படியெல்லாம் போனோன்ற? ஃபர்ஸ்ட் உன்ன கூட பிறந்தவன் உனக்கா நான் யோசிச்சு பாத்தியா? அவங்க அம்மா சும்மாவே சண்டை போடுவான். ஏற்கனவே நம்ம அம்மா இறந்ததால அவன் வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னும் நீயும் இந்த வீட்டை விட்டு போயிட்டீன்னா, அவன் அளவுக்கு அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிருவான். தி- குடும்பம் சிதைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவான். ஏதோ இப்பதான் அவன் வேலைக்கு போறான் அப்படின்ட்டு எல்லாம் என் தங்கச்சி சொல்லிச்சு. அப்ப சொன்னேன், ஏன் அப்போ நான் மத்தவங்களுக்காகவே வாழறதா? அப்படி எனக்காக நான் வாழறது இல்லையா அப்படின்னு. நீங்க அப்படின்னா போங்க, நானா பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னேன். நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஏம்மா அறிவில்லாத பேச்சு பேசுறேன், யார் வீட்டுல போய் நீ இருப்ப அப்படின்னு. அப்பா என்ன நல்லா பாத்துக்கிறாங்களாப்பா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். உனக்கும் என்னால கஷ்டப்பா, அவங்க கிட்ட நீ சண்டை போடுற. எத்தனை நாளைக்கு தங்கச்சி வீட்டுல இருக்க முடியும்? பெரிய தங்கச்சி வீட்லயும் என்ன பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் எவ்வளவு நாளைக்குப்பா பாத்துருவாங்க? ஏதோ ஸ்கூல் இல்லாம இருக்கிறதால பசங்க கூட இருக்கிறேன். இதே ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு எனக்கு கஷ்டம்ப்பா. அங்க வந்தாலும் உனக்கும் கஷ்டம். எதுக்கு? அதனாலதான் நான் போறேன்ப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க அப்பா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அனுப்புறதுக்கு அப்பாவுக்கு மனசு இல்ல. நான் வந்து தங்கச்சிங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன், நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், நான் அங்க போயிட்டேன்னா ஜாலியா இருப்பேன், யாரையுமே நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பசங்களெல்லாம் விட்டு போயிடுவே செய்யணும். அம்மாவே மறந்துட்டேன். எல்லாத்தையும் மறந்துதான் ஆகணும். மறக்க முடியாதுன்னா இருக்க முடியாது. அதாவது ஞாபகம் இருக்கும். என்ன பண்றது, கடந்து தானே போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அவங்களும் டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. நான் வந்து கூட்டிட்டு போறேம்மா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. உன்னை பத்தி நிறைய அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மேட் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. கையே வரலன்றாங்க. எப்படி இதெல்லாம் போடுறாங்கன்னு. அவங்க என்ன பாப்பா பாப்பான்ட்டு தான் கூப்பிட்டு வந்தாங்க. பேர் சொல்லி கூட அவங்க கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே டெய்லி ஒரு நாள் விட்டு கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா டெய்லியும் கால் பண்ணுவாங்க. இப்படிதான் நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு ஒரு 7:30 மணி இருக்கும். புது நம்பர்ல இருந்து ஃபோன் வருது. நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சரி யாரா ஒருவேளை தப்பி கூட வேற நம்பர்ல இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண பிறகுதான் அவங்க பேசியிருந்தாங்க. நீங்க அனுப்பின லெட்டர் நாங்க பார்த்தோம். உங்களுக்கு பிளான் அப்கிரேட் பண்றோம். நீங்க வேற ஏதாச்சும் அமௌண்ட் கட்டுறீங்களா? இல்ல இதே அமௌண்ட் ஓகேவா கேட்டேன். இல்ல என்னால வேற எந்த அமௌண்ட் கட்ட முடியாது. எனக்கு இதுவே ஓகே தான் அப்படின்னு. ஓகேம்மா. உங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில அது போல வந்து ஐடி ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க எப்போ போல வீடியோ பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டு சொன்னேன், நான் ஏமாந்துட்டேன். இப்படி எல்லாம் சொன்னீங்களே, இப்போ வந்து ஆபீஸ்ல இருந்து தான் கால் பண்ணாங்க. நான் கட்டின பணத்துக்கு எனக்கு ஏதோ பிளான் வந்து சேஞ்ச் பண்ணி தரேன்றாரு. நான் கட்டின பணம் எடுக்கிற வரைக்குமாச்சு அந்த கம்பெனி இருந்தா போதும். இதுக்கெல்லாம் நான் வந்து அம்மாவுடைய நகையை வச்சு மீட்டு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடு. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வர காசுக்கு நான் வந்து அம்மாவுடைய நகையை மீட்டுட்டேன். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்கூலும் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது கொரோனா எல்லாம் முடிஞ்சு. இப்போ ஃபர்ஸ்ட்ல பசங்க வந்து ரெடி ஆகும்போது நானும் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லுவேன். ப்ரஷ் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா பசங்க
அவங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு அந்த பாத்ரூம் ஆறுனாதான் நான் முட்டி போட்டா அந்த பாத்ரூம் உள்ளவே போக முடியும். இப்ப யோசிச்சேன், நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கே கூட போயிடலாம். நானும் அடிக்கடிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேனால, இப்ப யாரோ ஒருத்தரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்ததால அவங்கள பத்தியே நான் சொல்லுவேன். என்னுடைய தங்கச்சி என்ன சொல்லிச்சு, நீங்க எங்க போறதா இருந்தாலும் நம்ம வீட்டுல இருந்தே போய்க்கோ. இங்க இருந்து நீ போகும்போது எல்லாரும் என்ன நினைச்சுக்கோங்க, உனக்கும் எனக்கும் ஏதோ சண்டை போல இருக்கு, அதனாலதான் அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நான் எப்படி உன்னை கூட்டிட்டு வந்தனோ அதே போலவே உன்னை கூட்டிட்டு போயிட்டு நம்ம வீட்டுல விட்டுறேன், நீ அங்க இருந்து கூட போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து எத்தனை பொருள் எடுத்துட்டு போனோமோ அவ்வளவு பொருளையும் மறுபடியும் ஆட்டோல வச்சு எடுத்து வந்து வீட்டுல விட்டுட்டு போயிடுச்சு என்னோட தங்கச்சி. அன்னைக்கு நைட்டு என்னோட அப்பா கேட்டாங்க, ஏன்னா எடுத்துட்டு போன பொருள் மொத்தத்தையும் இங்கே எடுத்துட்டு வந்துட்டேன், அப்ப இனிமேல்ட்டு போக மாட்டியா அப்படின்னு. ஆமாப்பா, பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எனக்கு அந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா, இங்கேயே செத்து போயிடு, நானே கூட எடுத்து போறேன், யார் வீட்டுக்கும் போகாது. ஆமாண்டா, நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகதான் போறேன், அவங்க வந்து கூட்டிட்டு போப்போம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். இது அவனுக்கு சொல்லிட்டியாம்மா, நீ பாட்டு இங்க போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லி, அவன் என்னப்பா தடை பண்றது, நான் எதனா தடை பண்ணாம நான் அவனை போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய தம்பிக்கும் விஷயம் தெரிஞ்சு அவனும் திட்ட ஆரம்பிச்சான். ஊர்ல என்ன பேசுவாங்க, அவங்க அம்மா இருந்தப்ப எப்படி பாத்துக்கிட்டாங்க, இப்போ இத்தனை பேர் இருந்தா அந்த பொண்ணு வேற ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லுவோம் அப்படியா, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ட்டு கேட்டேன். உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் திட்ட ஆரம்பிச்சு, நான் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் தூரமா போனேன், நீ வந்து இது மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு. அப்ப என்னோட தம்பி என்ன பண்ணிட்டான், அந்த பார், நீ அந்த வீட்டை விட்டு ஒரு அடி வாசல் தாண்ட நீனாலும் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வராங்க பாத்தியா, எப்படியும் காரு தான் எடுத்துட்டு வரோம், அந்த கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு போக்குவேன், நீ நம்ம வீட்லயே தான் இருக்கணும், வேற எங்கேயுமே போகவே கூடாது அப்படின்னு என்ன திட்டினோம். நான் இதை வந்து அவங்க கிட்ட எப்ப போலவே சொன்னேன், இது போல தம்பி சொல்றான் அப்படின்னு. அவங்க பயந்துட்டாங்க, என்னால எதுக்குமா உங்களுக்கு பிரச்சனை வீட்டுல, நீ அவங்க சொல்ற மாதிரி அங்கேயே இரு, நான் என்னவோ உங்க குடும்பத்துல இருந்து நான் பிரிச்சு கூட்டிட்டு வர மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க, அம்மா இல்லாத பொண்ணு அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன், நீ எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருந்தீங்கன்னா போதும், ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை எனக்கு இருக்கும், நான் உன்னை வந்து கூட்டிட்டு போகலன்னு சொல்லியிருந்தேன் அவங்களோட தப்பிக்கிட்ட அப்படின்னு. எனக்கும் அப்படியே அளவுக்கு அதிகமான துக்கம் ஆயிடுச்சு. இவங்களும் நம்மள பாத்துக்கல, இங்கேயோ பாத்துக்கிறேன்னு சொன்னவங்களையும் இது போல பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போன் பண்ணணும்னா தோணவே இல்லை. அப்படியே வந்து நான் வீட்டுல யார் எது கேட்டாலும் சிலுன்ற மாதிரி ஆயிட்டேன், நம்ம செத்து போகலாம், வாழவே கூடாது. சரி, இந்த நேரம் பார்த்து இந்த அமௌண்ட் கட்டினதும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அம்மாவுடைய நகையும் தான் மீட்டு. சரி, இந்த வீடியோ எல்லாம் பார்க்கறது தங்கச்சிங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்களே பணம் எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு எங்குமே ஒரு ஃப்ரீடம் இல்லாத இப்படி பறவையை அடைக்கிற மாதிரி அடைச்சிட்டாங்க. அவங்க சொன்னாலும் சொல்லனாலும் நம்மளால நடக்க முடியல, அதனாலதான் அவங்களோட கண்ட்ரோல்லயே நம்மள வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு எப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போகுதோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே என்னுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டே இருந்தேன். இதுக்கப்புறம்லாம் என்னுடைய லைஃப்ல என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.